Hi friends, in the video நம்ம FPDF header and footer வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ header கிரியேட் பண்றதுக்கும் footer கிரியேட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி FPDF அப்படிங்கற கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா வந்து இத நம்ம ஓவர்ரைட் பண்ணி நம்ம header and footer வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸ்க்கு நேம் பாத்தீங்கன்னா வந்து PDF அப்படினு கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸோட FPDF அப்படிங்கற கிளாஸை பாத்தீங்கன்னா வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த PDF அப்படிங்கற கிளாஸோட FPDF அப்படிங்கற கிளாஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம அதில் இருக்கிற header அப்படிங்கற ஃபங்க்ஷனை வந்து ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துங்க. அடுத்து அந்த ஃபங்க்ஷனோட நேம் பாத்தீங்கன்னா வந்து header. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்கறோமோ அந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா பேஜோட ஹெட்டர்ல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் செட் பண்ணனும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம this யூஸ் பண்ணி டைரக்டா set font அப்படிங்கற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். $this arrow operator set font. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாண்டோட நேம் கொடுக்கணும். ஏரியல். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்டோட ஸ்டைல் வந்து bold கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபாண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்காக நம்ம cell மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். $this arrow operator cell. இப்போ இதில் வந்து இந்த செல் வந்து நமக்கு 100% width வேணும் அப்படினா நம்ம 0 அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதனோட ஹைட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15 mm கொடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதில் டிஸ்ப்ளே ஆகிற டெக்ஸ்ட் ஹெட்டிங் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு border தேவையில்லை. அதனால 0 அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் செல் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி இருந்தா நெக்ஸ்ட் லைன்ல டிஸ்ப்ளே ஆகணும். அதனால 1 அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் அலைன்மென்ட் பாத்தீங்கன்னா வந்து சென்டர்ல அலைன் ஆகணும். அதனால C அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லைன் பிரேக் கொடுத்துக்கலாம். லைன் பிரேக் கொடுத்தோம் அப்படினா அடுத்து டிஸ்ப்ளே ஆகிற கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். $this arrow operator லைன் பிரேக் கொடுக்குற மாதிரி இருந்தா ln அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து எவ்வளவு ஹைட்ல லைன் பிரேக் கிரியேட் ஆகும் அப்படினா இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்திருக்கிற செல்லோட ஹைட் என்னவோ அந்த ஹைட் வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும். இப்போ வந்து அந்த ஹைட் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படினா இதல பாராமீட்டர் நம்ம என்ன ஹைட்டோ அந்த ஹைட் வந்து கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபூட்டர் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படினா அந்த ஃபூட்டர் அப்படிங்கற ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஃபூட்டர். ஃபர்ஸ்ட் இந்த ஃபூட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பேஜோட பாட்டம்ல வந்து டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம set y அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபூட்டரை பார்த்தீங்கன்னா வந்து பேஜோட பாட்டம்ல டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம். $this arrow operator set y அப்படினா நமக்கு y ஆக்சிஸ்ல வேல்யூ கொடுத்து இந்த ஃபூட்டரை பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாட்டமுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கிறோம் அப்படினா நமக்கு பாட்டம்ல இருந்து நம்ம கொடுக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து டாப்ல மூவ் ஆகும். இப்போ நான் ஒரு -15 mm கொடுக்கிறேன் அப்படினு வெச்சுக்கங்க. அப்ப பாட்டம்ல இருந்து நமக்கு 15 mm பாத்தீங்கன்னா வந்து டாப்ல மூவ் ஆகி நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மில்லிமீட்டர் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம வந்து பேஜ் கிரியேட் பண்ணும்போது என்ன யூனிட் கொடுக்குறோமோ அந்த யூனிட் தான் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் வந்து மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல 15 mm அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அதில் சென்டிமீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் 15 cm அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபூட்டரில் டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஜோடைய நம்பர் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் பேஜ் நம்பர் என்னவோ அந்த பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபூட்டரில் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக நம்ம செல் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ FPDFல பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் நம்பர் பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படினா இதில வந்து பேஜ் no அப்படிங்கற ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம் அப்படினா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கரண்ட் பேஜோட நம்பர் வந்து கிடைச்சிரும். இப்போ இதில பேஜ் நம்பர் அப்படிங்கற டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்டோட பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரண்ட் பேஜ் நம்பர் நான் கான்கேட்னேட் பண்ணிக்கிறேன். பேஜ் no. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு FPDF உடைய மெத்தட். அதனால $this கொடுத்தத நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டரும் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபூட்டரும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த PDF அப்படிங்கிற கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதில இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம PDF கிரியேட் பண்ணிக்கலாம். $PDF = new PDF. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணல அப்படினா நமக்கு டிஃபால்ட்டா A4 சைஸ்ல போர்ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் கிரியேட் ஆகும். இப்போ அதே பேஜ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நியூ பேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். $PDF arrow operator add page. நெக்ஸ்ட் இந்த பேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு browserல PDF அவுட்புட்ல வரணும். அதுக்காக $PDF arrow operator output அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இத சேவ் பண்ணிட்டு இத ரன் பண்றேன்.
இப்போ இதில் பாருங்கள் நமக்கு PDF வந்து A4 சைஸில் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இதனோட ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஹெட்டிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஜ் நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சிங்கிள் பேஜ் இருக்குது. இப்போ இதே மல்டிபிள் பேஜஸ் வருது அப்படின்னா இந்த ஹெட்டரும் அந்த ஃபூட்டரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமனாக எல்லா பேஜ்லையுமே டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பாருங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு மல்டிபிள் செல்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ மல்டிபிள் செல்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் பேஜஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் கொடுத்துக்கிறேன். ஃபார் $i = 0 $i less than ஒரு 15 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லூப் வந்து ரன் பண்ணுறதுனால அதில் 50 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். $i++ $PDF ஏரோ ஆப்ரேட்டர் செல். இப்போ இதனோட வித்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100% வரணும் அப்படிங்கிறனால 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதனோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 mm கொடுத்துக்கலாம். அடுத்ததில் டிஸ்பிளே ஆகிற டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் 1 2 3 அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அதனால் $i+1 ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஒரு வேல்யூ ஆட் பண்ணி அந்த செல் வேல்யூவை அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இந்த செல்லுக்கு நமக்கு பார்டர் தேவையில்லை, அதனால் 0 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அடுத்து டிஸ்பிளே ஆகிற செல் பார்த்திங்கன்னா வந்து நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும், அதனால் 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு பாருங்கள் 1 2 3 அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 4 பேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த 4 பேஜ்லையுமே நம்ம கொடுத்த அந்த ஹெட்டிங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபூட்டர் வந்து காமனாக பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த பேஜ் நம்பர்ஸும் பாருங்கள் நமக்கு அந்த கரண்ட் பேஜ் நம்பர் வந்து ப்ராப்பராக பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம FPDFல ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம்.